செல்வா, பா, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு தேவையான பணம் நகை எல்லாம் இருக்குப்பா. முடிங்கப்பா. அம்மா நீங்களாவது வாங்குங்கம்மா. ஏமா இப்படி இருக்கீங்க? நடந்ததே நினச்சிருந்தா எப்படி? தங்கச்சி கல்யாணம் பண்ணல. சீக்கிரம் அந்த ரெடி பண்ணுங்க. சுமதி இங்க பார். ஏய் சே, சின்ன குழந்தைங்க மாதிரி. அண்ணன் இருக்கல்ல, அழக்கூடாது. டேய் அழாதடா. தூங்கு மூஞ்சி. என்ன அழுதுட்டு இருக்க? அண்ணன் இருக்கல்ல, எல்லாம் பார்த்துக்கிறேன். அண்ணே கவுன்சிலர் அண்ணே, நீங்க எல்லாம் ஏன்னா இந்த வேலையை செய்றீங்க? சும்மா இருப்பாண்டி. நீ கஷ்டப்படுற பார்த்து நாங்கள் சும்மா இருக்கிறதா? நாமெல்லாம் அப்படியா பழகிருக்கோம். அப்புறம் நீங்க எல்லாம் இன்னொரு உதவி செய்யணும்டா. உதவின்னு சொல்லாத வாண்டி, உத்தரவு போடு. பூரா பேரும் சேர்ந்து அசத்திர மாட்டோமா? என்ன உதவி மாப்பிள? இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். எங்கள் அண்ணன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்ல. அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா என் தங்கச்சி கல்யாணமே நின்று போய்ட்டோம்டா. இப்போ அவங்க வருவாங்க, அதை மறைக்க கூத்து போட்டு தசையை மாற்றிட்டேன்னு வச்சுக்க. நாளைக்கு காலையில் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியா பேசி தீர்த்துக்கலாம்டா. அதை விடு மாப்பிள. கூப்பிடுறா சலங்கைய. முதல்ல உங்க அண்ணன் பாண்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அண்ணே அண்ணே, எங்களை நல்லா ஆசீர்வாதம் இருமா, நல்லா பண்ணுங்க. இருமா. மாப்பிள்ளையை ஜாகிரதையாக பார்த்துக்கோ. போகிற இடத்துல பொறுப்பாக பொழைச்சிக்கணும், சரியா? மாப்பிள்ளை சின்ன பிள்ளை, தங்கச்சி கொஞ்சம் அக்கறையாக பார்த்துக்க மாப்பிள்ளை. இவளை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். நீங்கள் தான் இன்னும் பயத்திலே இருக்கீங்க. உங்கள் அண்ணன் ஓடி போன விஷயம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் நேத்தே தெரியும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அவமானம்னா அது எங்கள் குடும்பத்துக்கு தான். அதனால தான் நாங்களும் வெளியில் காட்டிக்கவே இல்லை. மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை. தகப்பனுக்கு எப்பவுமே கடைசி புள்ளன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு அந்த குடுப்பனம் இல்லடா. எனக்கு எப்பவுமே என் மூத்த பையன் தான். எனக்கு எப்பவுமே எல்லாமே இவன் தான்டா. அமைதியா இருங்க. அண்ணன் தூங்கிட்டு இருக்கான்ல, சத்தம் போடாம போங்க போங்க. அப்பா நீ தூங்குப்பா, நீ தூங்குப்பா. என்னப்பா நீங்க போய் கொடுங்கப்பா. தங்கச்சி கல்யாணத்துக்காக 5 நாளா ராப்பகலா உழைச்சிருக்கேன். மனசுல திமுந்தாலும் உடம்பு கிடைச்சு தானப்பா போயிருக்கோம். நீ தூங்கு. பரவாயில்லப்பா, தூக்கம் போயிருச்சுப்பா. எந்த புள்ள குடும்பத்தை கரையத்துவான்னு நினைச்சனோ அவனே குடும்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். நான் உன்னை என்னைக்குமே நம்பினதில்லை. ஆனா எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ குடும்பத்தை பார்த்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நீங்க ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கப்பா. கொள்ளு பேரம் பேத்தி எல்லாம் பார்ப்பீங்கப்பா. நீ ஏன் கண் கலங்குற? இல்லப்பா, ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கையா? ஏன் கண் கலங்குற? வசந்தி, ஒரு ஆம்லெட் போட்டுக்கலாம்ல? சொத்து சேத்த மனுஷனே அண்ணங்கஞ்சி இல்லாம அங்கங்க அல்லாடிக்கு இருக்காரு. ஆம்லெட் வேணுமா? வெறும் பயமா எனக்கு. நோத்தான் அப்ப வீட்டுல வெங்காயத்தை வச்சு கஞ்சி கொடுத்த கதையெல்லாம் மறந்து வச்சாக்கு. ஏமா எப்ப அவர் சாப்பிட உட்கார்ந்தாலும் தொட சொல்லிக்கிட்டே இருக்கேன். வேலையை பாருமா. என் காசுல கர கட்டல பேச வந்துட்டா. நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா வேலை அப்படியே கிடக்கு? எங்களை கேட்டா பொறுப்பா ஒரு தொல்லை வச்சு கொடுத்தா காலாவத்தை வந்து பார்க்கணும். அக்கறை இல்ல. 2 பிள்ளைய பார்த்துட்டு அறிவு இல்லாம தெரியுது. எத்தனை இடம் சொன்னாலும் மல்மடியா தெரிஞ்சா எப்படி? அம்மா
என்னடா லட்சுமணா திடுதுப்புன்னு வந்திருக்க? மருமா வரலையா? என்னடா என்னோட இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்தில் பண்ரொட்டி போட வந்தேன், அப்படியே உன்னை பார்த்து போலாம் வந்தம்மா. பசிக்குதுமா. உட்கார்றா, எடுத்துட்டு வரேன். ஐயோ, முட்டை கருவாடுன்னு ஏதாவது இருந்திருந்தா செஞ்சு வச்சிருப்பேனே. வெறும் துவையல் தான் இருக்கு, சாப்பிடு. துவையல் எடுத்து மெதுவா சாப்பிடுறா. லட்சுமணா, எப்பப்பா வந்த? இப்போதான்ப்பா வந்தேன். சரி, சாப்பிட்டு பேச்சு இந்த சாமானை கொஞ்சம் வாங்கி வை. வா. சாப்பிட்டே வரேன். புள்ள மூஞ்சியே சரியில்லை, வாடி போய் வந்திருக்கான். ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. என்ன ஏதுன்னு கேளுங்க. அந்த பிள்ளையோட ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நீ ஏதாவது கேட்க போய் அவ ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, நமக்கு மனசு கஷ்டமா இருக்கும். ஆறாமரம் அவனா சொல்லட்டும். அது வரைக்கும் நீ எப்பவும் மாதிரி பார்த்துக்க. இந்தா இதை கொண்டு உள்ள வை. அண்ணி இந்த லைன் கூட சொல்லுங்க அண்ணி. அண்ணே ஹாய், உட்காருங்க உட்காருங்க, 2 பேரும் உட்காருங்க. அண்ணன் உங்களுக்காக ஒன்று வாங்கி வந்திருக்கேன், என்னன்னு சொல்லுங்க. இல்லை நானே காமிக்கிறேன். ஹை ஹரிசு இந்தா ஆளுக்கு ஒன்று போட்டுங்க. இப்படி போனா பசிக்குது போனா. சரி வாங்க. பாருங்க திடீர்னு தங்கச்சிங்க வந்துட்டு போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. சத்தம் கேக்குது. ஐயோ போனா பசிக்குது போனா, சீக்கிரம் சாப்பாடு போட்டு போனா. ஐயோ சூப்பரா இருக்கு இல்ல? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சரி அம்மா கிட்ட போய் காமிங்க போங்க. சரி. அப்பா படிச்ச குடும்பம் மான மரியாதைய பெருசா நினைப்பாங்க நினைச்சா மலும்பட்ட பேலா இருக்கானே. இவனுக்கா காசு வாங்கி கொடுத்த? நீங்க என்ன பேச்சு? காசு கொடுத்தா பாப்பா, இல்ல இவனுங்களை வச்சு காசு ஆக்கிடுவோன்னு. பணம் வாங்குறது நானே, ஏனே தகச்சி இருக்கிறீங்க? வட நாய. டேய் நிறுத்துற, இப்ப எரியுதுல. கொடுத்தவனுக்கு வரத்தாடா செய்ய. டேய் இவன் நம்ம இடத்துக்கு தூக்குங்கடா. அங்க வச்சு இவனுக்கு பாடம் நடத்தினாதான் புத்தி வரும். எனக்குயா என்ன பண்ண தூக்குறீங்க என் பையனை? வாங்கின கொடுக்கறேன்னா தூக்கம் என்ன செய்வாங்க? கடனா? ஐயா, அவன் என்ன வாங்கினானோ நான் கொடுத்துட்றேன். கொடுக்கலைனா ஐயா நம்புங்க ஐயா, 10 நாள்ல கொடுத்துட்றேன். அவனும் 10 நாள்ல வருவேன். கொடுக்கலைன்னா உன் பையனை மட்டும் இல்ல மொத்த குடும்பத்தையும் தூக்கிடுவேன். ஐயா வாங்கடா போலாம். என்னங்க, இன்னும் 10 நாள்ல எப்படிங்க பணத்தை திருப்பி கொடுக்க போறோம்? சிவகாமி, கடைசி காலத்துல குடிசையாவது போட்டு தங்களான்னு சொல்லுவி. அந்த இடத்த வித்துல இதை நீங்க என்கிட்ட கேட்கணுமா? எவனோ ஒரு எடுபட்ட பையன் நம்ம புள்ள சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டு போறான். அதை பார்த்துட்டும் இந்த இடம் நமக்கு வேணுமா? வித்துருங்க. சிவகாமி, வேற வழி தெரியும். மொக்க வாப்பாண்டி, எல்லாம் கேள்விப்பட்டேன். பசங்க சொன்னாங்க. இல்லடா மொக்க, கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரிலடா. ஆனால் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா. அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும்போது தடுக்க முடியலையேன்னு ஒரு மாதிரி இருக்குடா. யாரும் இல்லாமல் 2 தங்கச்சிங்க, அவங்கள எப்படி கரை சேர்க்க? டேய், உன்னை விட்டா எனக்கு யாரும் தெரியாதுடா. உன்னை தாண்டா மலை போல நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது உதவி செய்யடா. அதுக்கேண்டா சின்ன பையன் மாதிரி கண்கலங்குறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன்டா. ஆனா ஒண்ணு, எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா? நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நான். பாண்டி,
உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியாக 5 வருஷங்க கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன், இங்கே உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பார்க்கத்தான் பளபளன்னு இருக்கேன். அங்கே போய் குப்பை அள்ளுனேன், பாத்ரூம் கழுவுனேன், சாக்கடை அள்ளுனேன். அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பளபளன்னு இருக்கலாம். நீ எந்த கஷ்டப்படுவியா? என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா கஷ்டப்பட, நீ என்ன வேணா சொல்ற, நான் செய்யறேன்டா. நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நான் மறக்க மாட்டேன்டா. இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா. போனா நீ என்னம்மா சொல்ற? எனக்கு கடன் இருக்கு. உங்க அப்பா வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வாங்க சொல்றீங்க. உழைக்க போறேன்னு தானே சொல்றீங்க. தாராளமா போயிட்டு வாங்க. உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டில் எனக்கும் பொறுப்பு இருக்கு. எப்போ கிளம்புறீங்க? டேய், நீ ஒத்துக்குவன்னு நினைச்சு கூட பார்க்கலடா. தேங்க்ஸ் ராமா. என்னடா சொல்ற? வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை பிரிஞ்சு எங்களாலாம் இருக்க முடியாதுடா. அம்மா சொல்றது கேளு பாண்டி. இப்போதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியாக விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? அவர் போயிட்டு வரட்டும் மாமா. என்னென்ன அனாதையை காட்டிலே விட்டுட்டு போறாரு. அம்மா மாதிரியே இருக்கிற அத்தை கிட்டேயும், அப்பா மாதிரியே இருக்கிற உங்க கிட்டேயும், தங்கச்சிங்க மாதிரி இருக்கிற இவங்க கிட்டேயும் தானே. வெளிச்சம் கொடுக்குற மெழுகுவத்தியா யாராவது இருக்கணும் இல்லை? அம்மா, 2 பேர் சேர்ந்து நில்லுங்கம்மா. நல்லா இருப்பா. அதான் என் புள்ள கண்காணாத தேசத்துக்கு போறான். நீதாம்மா கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா. நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? சரிண்ணே. மாப்பிள்ள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரி. தமிழ், நீங்கள் 2 பேரும் அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்கக்கூடாதுன்னா போயிட்டு வரேம்மா. பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளையும் கால்குள்ளையும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பார்க்கலாம்னு நினைக்கும் போது ஏய்யா என்ன நீங்களே அழுதுகிட்டு இருந்தா அவர் எப்படி நிம்மதியா போவாரு? நீங்க தான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கணும். அப்பா அழாதீங்கப்பா. இங்கே பாருங்க, நீங்கள் அழுதாலும் அம்மா அழுகுறாங்க. அம்மா வாம்மா. அம்மா அழக்கூடாது, வா. டே தலையாட்டி, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன்டா. கவுன்சிலர் நான் வரேன். இங்கே பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்கடா. நாங்கள் பார்த்துக்கோம். சரி பாண்டி. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. வசந்தி, என்னம்மா அழுதுட்டு வர? வசந்தி, என்னம்மா? ஏமா அழுகுற? என்னாச்சு? எனக்கு என் புருஷனுக்கு எந்த சண்டே சச்சரவும் இல்லத்த. அவர் சாப்பிட வரும்போதெல்லாம் அம்மா நோய் 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 வெய்யறாங்க. பேக்கரிக்கு போனா அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. அவர் ஆம்பளை தானே, ரோசப்பட்ட என்கிட்ட சொல்லாமலே இங்க வந்துட்டாரு. இந்த குழந்தை யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னுது. என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும்? அத நானும் இங்க வந்துட்டேன். ஏமா, ஆத்தா பேர் நல்லது தானே வைவாங்க, அதை தப்பா புரிஞ்சுக்கிறதா?
பாத்தியா உங்க அத்தையும் இந்த வீட்டையும் நீங்களும் உன் குழந்தை மாதிரி இல்லாமல் எப்படி கிடக்குதுன்னு. நீ உங்க வீட்டில் ஒத்த பிள்ளையா பிறந்தது. நீங்க வந்துட்டு நான் மனசு ரொம்ப கஷ்டப்படுவாம்மா. நீ முதல்ல மூஞ்சி மூத்த கழுவிட்டு கஞ்சியை குடி. லட்சுமணன் வரட்டும், நானும் அத்தையும் கொண்டாந்து விட்டு வந்துடுறேன். என்ன எந்திரி பாமா. உங்க ஆத்தாப்பனுக்கு கோவம் வச்சுன்னா தீத்து கூட உன்னை கூட்டி போயிடாத்தா. நீ என் மகன் நல்லா வாழணும்ல. துறைய ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஊனா பொம்பளை மாதிரி கோச்சிட்டு போயிடுறது. எந்த வேலை சொன்னாலும் மேல் காலந்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சா இப்படி என்ன பண்றது? பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டுச்சுன்னு கட்டி கொடுத்துட்டு இம்சப்பட வேண்டிய இருக்கு. போங்க போங்க உள்ள அவ இருக்கா, அவட்ட போய் பேசிக்கிங்க. வாங்க. ஊர் உலகத்துல ஆளே இல்லாத மாதிரி சீமி இல்லாத மாப்பிள்ளை பிடிச்சு வந்திருக்கா வாரி என் மக. அவளை சொல்லணும், சொத்து சக்கத்தான் துப்பு இல்ல, இருக்கிற சொத்தை காப்பாத்தியாச்சு துப்பு வேணாமா? இப்படி எதுக்குமே ஆகாதால வச்சு என்ன செய்யறது? அவர் மேல தப்பு இல்ல, அப்பே அத்த வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. என்ன வளர்ப்பு சரியில்லை? அப்படின்னா அக்கறை இல்லாம நாங்க வளர்த்திருக்கோம். பேச்சு அவங்க மக மேல அவங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கலாம். உன் மய மேலையும் மரும மேலையும் உனக்கு அக்கறை இருக்குல்ல. என்ன அக்கறை இல்ல? பாருங்க, பேச்சுக்கு பேச்சு பேசினா பிரச்சனை தான் அதிகமாகும். நல்லா இழுக்குது. வாசலோடைய பேசி அனுப்புறாங்க பத்தியா? நீயா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை பொறுப்பா நடந்துக்க. மாமா, எங்க அப்பா அம்மா எடுத்தறிச்சு பேசினத மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நான் மனசுல வச்சு என்னம்மா பண்ண போறேன்? என் மயனை அவமரியாதை படாம பாத்துக்கம்மா. ஏண்டா பாண்டி, வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை. எங்கடா போன? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு என் கடைசி தங்கச்சி கல்யாணம்டா. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஜாலியாக போய் தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த காசுக்கு தான்டா நாயா பையா உழைக்கிறோம். இதை குடிச்சு கறியாக்கணுமாடா? டேய், உன் தங்கச்சிகளை உனக்கு முடியட்டுண்டா. நீ ஒரு நாளாவது வயிறார சாப்பிடலாம்டா. என்னம்மா, இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையா. பணம் மட்டும்தான் அமுச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். அப்பா சொல்லுப்பா பாண்டி. பா, தங்கச்சி கல்யாணம் எப்படிப்பா நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. பா, உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா. ஒரு குறையும் இல்லப்பா, நீ தான் எல்லாத்தையும் அமிச்சிட்டியே. எல்லாம் நல்லபடியா நடக்குது. என்னப்பா? ஒரு நிமிஷம் இரு, சுமதி பேசலாம். இந்தாம்மா. அண்ணே. டேய் சுமதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படினா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டாமா. எப்பனா வருவீங்க? நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணே, நான் தமிழ் பேசுறேனே. தமிழ், எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருக்கியானே? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணே, என் மகனுக்கு உன் பேர் தானே வச்சிருக்கேன், பாண்டின்னு. அப்படிங்களா? அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நான் பேசுறேன். இந்த மாமா கிட்ட பேசு. பேசுப்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? குட்டி பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்ப வருவீங்கன்னு கேளு. எப்ப வருவீங்க? வந்துடுறேன்டா செல்லம். வரும்போது உங்களுக்கு சாக்லேட், பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரிங்களா? என்னப்பா, நல்லா இருக்கியா? என்னையா பாண்டி, கண்ணுக்குள்ளேயே நிக்கிறியா? பார்க்கணும் போலயே இருக்கு. எப்பயா வருவ? வந்துடுறேம்மா, சீக்கிரம் வந்துடுறேம்மா. தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாமா? இல்ல, இப்பதான் தாலி கட்ட போறாங்க. கெட்டு மேல சத்த கேக்குறியா? கேக்குறேம்மா. இந்தா. கேட்டுச்சையா? கேட்டம்மா. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சியா? அம்மா, அண்ணா கிட்ட இருந்தாமா போன்? இந்த பேசு. அண்ணே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணல. நல்லா இருறாம்மா, நல்லா இருறா. அம்மா, எல்லாரும் ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேம்மா உனக்கு. பாண்டி, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாடா? நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு என்ன பாண்டி ஃபீல் பண்ற? வா போலாம். வா போலாம், வா வா. அம்மா ராசாத்தி, அத்தை எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காதா? இந்தா. பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கா? ஆமா அத்தை. ஏமா ராசாத்தி, மாமா காத்தாடி கொஞ்சம் போறேன். போடுறேன் மாமா.
இந்த குடுங்கத்தை என்னத்த இது கறி கறியா? நீங்க ஏன் அத்தை இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்களே சிரமத்துல இருக்கீங்க, உங்க மாயன் வந்தா வாங்கிட்டு வர போறாரு. அவன் தாமா வாங்கி கொடுத்தான், பார்த்துட்டு தான் வரோம். அப்படியா? உட்காருங்க அத்தை. மாமா என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒண்ணு வேணாம் தா, அத்தை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொடுத்துறேன். சரி உட்காருங்க அத்தை, இதை எடுத்துட்டு வரேன். அதை இழுத்து போடு, அதை இழுத்து போட்டு உட்காரு. கலட்டு கழுதைங்க, வந்தா நேரம் வீட்டுக்கு வர வேண்டியதானே? அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் பாக்குற மாதிரி பாத்துட்டு வருதுங்க. கறி மட்டும் தான் வாங்கி கொடுத்தானா, காசு கண்ணி எதுவும் கொடுத்தானான்னு தெரியலையே. வாத்தி, நீ பிள்ளைங்களுக்கா பாடம் நடத்துற? மோனே வா, இன்னைக்கு நான் உனக்கு பாடம் நடத்துறேன். தாத்தா பாட்டி வந்திருக்காங்க பாருங்க. வாங்கய்யா வாங்கய்யா தாத்தாட்ட வாங்கய்யா. வாங்க வாங்க வாங்க. அப்பா சாப்பிட்டீங்களா? தங்கா அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? நல்லா இருக்கலையா? பள்ளிக்கூடம் போயிட்டு வரியா? பேரம் பேத்தியை பார்த்தோன்னா உலகத்தையே மறந்துட்டாங்கப்பா. நல்லா படிக்கிறியா? ரசதி, சாப்பாடு எடுத்துருவாமா. உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். என்னடா கண்ணு, அப்பதாவோட என்ன பேசிட்டு இருக்க? ஐயா என்ன படிக்கிறீங்க? அத்தை ஊட்டி விடுங்க அத்தை. மூக்கேசியாப்பா, சாப்பிடுறியா? ரொம்ப பெரிய படிப்போ. என்ன மூக்கு? அவ்வளவுதான். சரியா சரியா போச்சு. ஆஹா, ஏழாம் ஆட்டுக்கறியா இருக்கு. எங்கடி வாங்கின? நீ தானடா வாங்கி கொடுத்த, மறந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க மாயன் இப்படிதான் என்கிட்ட அடிக்கடி விளையாடுவாரு. அதான் நீங்க வந்தோடனே சொல்லிட்டீங்கல்ல. இருடி. யோ எந்திரியா, எந்திரி. எதுக்கடி தூங்குறவன இருக்க? என்னத்துக்கு என்கிட்ட போய் சொன்ன? என்னத்த போய் சொன்னாங்க உங்ககிட்ட? நீயே உங்க ஆத்தக்கறிட்ட கறி வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் ஆட்டுக்கறியா இருக்கு, எங்க வாங்கணும் என்கிட்ட கேக்குற? இந்த மாதிரி நீ எத்தனை வாட்டி என்கிட்ட போய் சொல்லிருக்க? உங்க ஆத்தங்கப்பனுக்கும் உன் அண்ணன் தம்பிக்கும் நீ எவ்வளவு செஞ்சிருக்க? ஏய், வயசானவங்க உடம்பு சரியில்லாம பேரம்பேத்தியை பார்க்க வந்திருக்காங்க. ராத்திரி எழுப்பணும் நினைக்கிறியா? பேசாம வாய் மட்டும் பறி. இவங்களுக்கு நீ மட்டும் தான் பிள்ளையா? இன்னும் எத்தனை பேர் இருக்கானுங்க? அவனுங்க வீட்டுக்கு போக சொல்லு. மாசம்ல வாங்குறது நீ தானே? அதான் ஆக்கிட்டீங்களான்னு வந்துட்டாங்க போல இருக்கு. வந்தோமா பேரம்பேத்தியை பார்த்தோமா போன மாதிரி இருக்கணும். அதை விட்டு இங்கே டேரா போட்டுருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? என்னமோ உங்க அப்பங்காரன் வந்தோடனே காத்தாடி போடுன்றாரு. உங்க ஆத்தாக்காரி நான் சோறாக்கும் போது ஒரு வெங்காயம் கூட உரிச்சு தர மாட்டேங்குது. இவங்க பெரிய மைசூர் மகாராஜா மகாராணி வந்துட்டாங்க அக்கறையோட மகனை பாக்க. காலையில அனுப்பல, சண்டை நாரி போயிரும் பாத்துக்க. இங்க பாரு, நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தம் இங்க இருக்க கூடாது. அதை மீறி இருந்தாங்க, நான் என் 2 பிள்ளைகளை தூக்கிட்டு என் அப்பா தான் வீட்டுக்கு போயிருவேன். நல்ல ஆத்தா அப்பனுக்கு பிறந்திருக்க. ஏய் சீ, மனுஷியாடி ராட்சசி, ஒன்ன போய் எனக்கு கட்டி வச்சாங்களே கருமண்டா. யோ 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 எந்திரியா. புடி கவுந்தடிச்சா படுக்கிற, விடியட்டும் வச்சுக்கிறேன். அத்தா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னங்க சீக்கிரம் வாங்க, மணி ஆகுது. என்னத்த இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க? பின்ன சிவகாமி எல்லாம் கட்டலான்னு துபாயில இருந்து உத்தரவு வந்துச்சு. இப்ப பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு பூமி பூஜை நடத்துற சந்தோஷம் தான். பரபரப்பு இல்லாம பின்ன எப்படி? அப்படியா அத்த? ஆமாடா, நம்மளும் சொந்த வீடு கட்ட போறோம்ல. எத்தனை நாள் கனவு அது? போயிட்டு பொழுதுல வந்துருவோமா? வந்து நிறைய வேலைங்க இருக்கு. அத்த அத்த, சின்ன பாண்டி பொம்மை விட்டுட்டு போயிட்டா. ஐயோ மறந்துட்டேம்மா, போனதும் பொம்மையை தான் முதல்ல கேட்பான். புவனா, வீட்டை பத்திரமா பாத்துக்கோமா, போயிட்டு வரோம். சரி வர்றம்மா. அந்த அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. சிவகாமி, சிவகாமி என்னம்மா? அதை எடுக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அன்னைக்கு வராதீங்க.
அழுதுகிட்டே இங்க வந்து என் முகத்தை பார்க்காம ஏமாந்து போயிடுவான். அவன் வந்த அப்புறம் சொல்லுங்க என் மகன் கேட்டுப்பா. நான் சொன்னேன்னு சொல்லுங்க. ஏப்பா முகத்தை பார்க்க முடியாம போறேனேன்னு நினைக்கும் போதுதான் ஐயா பாண்டி, அம்மா உன்னை விட்டுட்டு போக போறேன்டா. நீ எங்க இருந்தாலும் என் உசுறு ஒன்று சுத்திக்கிட்டே தானே இருக்கும். அப்பா சூதுவாது தெரியாதவர்டா, அவரை பத்திரமா பார்த்துக்கோடா. ஒரே ஒரு வார்த்தை தாண்டா எனக்கு. எல்லா பேரன் பசங்களும் பார்த்துட்டேன்டா. உன் பிள்ளைங்களை மட்டும் பார்க்க முடியலையடா எனக்கு. பாடி இந்த பணத்தை வச்சுட்டு ஆக வேண்டியது பாருங்க. வேற ஏதாவது தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. சரிப்பா. சார், சுந்தரப்பள்ளி வாத்தியாருக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. கையில் தொலை போடுங்க. தேங்க்யூ சார். பாண்டிகிட்ட இருந்து பார்சல் வந்திருக்கு. மாப்பிள்ளை பார்சல் அனுப்பிச்சிருக்காரு. மாமா, மாப்பிள்ள பாண்டிகிட்ட இருந்து போன் வந்திருக்கு மாமா. ஐயா பாண்டி, என்னப்பா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? பணியில காலையில பணியில போகும்போது தலையில ஒரு துண்டு கட்டிக்கலாம்லப்பா. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. பா, அங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க? அங்க எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? எல்லாம் 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 நல்லா இருக்காங்க ஐயா. எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னையா குறை? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, அம்மா அடுப்பத்தை வைக்கும்போது சேலையில் தீ பிடிச்ச மாதிரி எனக்கு கனவு வந்ததுப்பா. மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். பா,
அம்மாவுக்கு நான் புடவை அனுப்பி வச்சேன், வந்துருச்சாப்பா? வந்துச்சியா? வந்துச்சு. அப்பா அம்மா புடவை கட்டி பார்த்தாங்களாப்பா? அப்பா பாண்டி, பாண்டி அந்த புடவையை கட்டினாங்க, கட்டிக்கிட்டா. எப்படிப்பா இருக்கு? நீ எப்போ சொல்லுவி முத்தாலம்ம சிலை போல இருப்பான்னு, சிலையா இருக்காய. அப்பா அம்மா கிட்ட பேசணும் போல இருக்கு, அம்மா கிட்ட ஃபோன் கொடுங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. பாண்டி, அம்மா சாமி கிட்ட போயிருக்காப்பா. என்னப்பா? இல்ல சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காப்பா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி சரி. அப்பா போனா இருந்தா கொஞ்சம் கொடுங்கப்பா. பா பா பா. போனாவும் பக்கத்துல எங்கேயோ கடைக்கு போயிருக்காப்பா. அப்பா அம்மாவை நீங்க தான்ப்பா பத்திரமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கப்பா. நான் வர வரைக்கும் நீங்க தான் பார்த்துக்கணும், சரிங்களா? சரியா? நீங்களும் உடம்பு பார்த்துங்க. வச்சிடுறேன்ப்பா. ஐயோ, பத்திரமா பாத்துக்க சொன்னானே. பத்திரமா பாத்துக்க சொன்னானே. என் பாண்டி வந்து கேட்டாளா? என்னடி சொல்லுவேன்? உங்க அண்ணன் வந்து கேட்டாளா? என்னடி என் பாண்டி வந்து தைரியமா இருக்க வேண்டியது நீங்க தானே. நீங்களே இப்படி இருந்தா இப்படி அடிபட்ட உடம்பு ரொம்ப நேரம் தாங்காது. ஆக வேண்டியதை பார்ப்போமே. எங்க அம்மா முகத்தை பார்த்ததே இல்ல. எனக்கு அம்மா வருந்தீங்களே அத்தை, நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே அம்மா. ராத்திரி தூக்கிட்டு போய் விட மாட்டேன் மாமா, ராத்திரி தூக்கிட்டு போய் விட மாட்டேன் மாமா. என்ன பண்றீங்க? மாமா, இப்படி இடிஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா? இப்படி 2 நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? வாங்க மாமா சாப்பிடலாம். இப்படி உட்காருங்கம்மா. செத்த உட்காந்துருங்கம்மா, வந்துடுறேன். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, யாரும் இல்லாத அனாதையா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. எப்பா பார்த்தா தர்மா பிச்சை ஏன் ஜாமி வயிற எங்க ஆத்தா மாதிரி நினைச்சுக்கையா. இந்தம்மா, நாங்கள் என்னைக்கு நேரத்தில் சாப்பிட்ருக்கோம், வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். வேணாம்ப்பா. ஏன்பா இப்படி கொலைப்பட்டு என் புறத்துக்கு தான் 2 பேரும் புள்ள விட்டுங்க.
கண்ட துண்டமா வெட்டி போடாம கொஞ்சம் தவளா சொல்றீங்க. அந்த களவாணி பேமையில வெட்டாம விட மாட்டேன்டா. வேணாம்டா தலையாட்டி உன் காலை பிடிச்சு கடிக்கிறடா. சொன்னா கேளுடா. இந்த டெய்வரி வெட்டி போட கொல்லச்சொன்னு யாருன்னு தெரியாம போயிருமா? டேய் வேடாடா பகாலி. மாப்பிள நாளைக்கு ஊர்ல இருந்து வராடா. அத்தைய தப்பா பேசுறதுக்கு நாங்க எடுத்துட்டு ஜெயிலுக்கு போட வேண்டாம். இந்த குடும்பத்துக்காக செக் மாட உழைச்சவடா அவனை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா. நம்மள தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனேன். கையெடுத்து கும்புற முத்தாளம்மன் சில மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தைய சொல்லுவான்டா. அதை சேச்ச உடனே நம்ம சும்மா விட முடியுமாடா? மாப்பிள வந்துட்டு போட்டும்டா. கொல்லச்சொன்ன எவனா இருந்தாலும் மொத்த குடும்பத்தை வெட்டி பிடிச்சு ஜெயிலுக்கு போகும்டா. அம்மா அப்பா வைப்ப பார்க்க போறவே ஜோக்கா வந்திருக்கிய. ஆமாடா சந்தோஷம் தானே. நல்லா இருக்கேண்ணா. சூப்பரா இருக்கு. நான் வாங்கி கொடுத்த பொருளை எங்கள் அம்மா கிட்ட நீயே கொண்டு கொடுத்துட்றா. நீ நேராக கொண்டு கொடுத்தா தான் நான் வந்து கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நானே போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வரேன்டா. நீ ஏன் ஃபீல் பண்ற? டேய் உங்க அப்பா கண்ணு ஆப்ரேஷன் தானே, நானே பக்கத்துல இருந்து பண்ண வைக்கிறேன். ஒன்றும் ஃபீல் பண்ணாத சரியா? பாண்டி பாண்டி போயிட்டு மறந்துடாம ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா. உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி பாண்டி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க சரியா? சரி இது பொழைக்க வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும். சண்டை கண்ட போடக்கூடாது. சரி வரேன்டா. நீ தான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப. தைரியமா வாங்கடா. வாங்க வாங்க. ஏய் மேடம் வணக்கம் மேடம். ஏய் நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் அழுவுறீங்க? ஏன்டா? ஏய் சுமதி அழக்கூடாதுடா. நல்லா இருக்கியா மாப்பிள்ள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? ஓய் குட்டி. நானா உங்க மாமா ஃபோன்ல பேசுவீங்களே. ஏய் தமிழ் எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள்ள. நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசணும் தான். தமிழ் சொல்லிச்சு ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களாமே. ஓய் குட்டி பாண்டி. உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டியா நீ? இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன். போனா எங்க அந்த கடைக்குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல மாப்பிள்ள. அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பாண்டி வந்திருக்கா. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி சிவகாமி எங்க? ஓ புள்ள வரான விதவிதமா சமைச்சிட்டு இருக்கியா? உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு இங்கேயும் காணுமே. எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தர பாண்டி வாத்தியார் வேற எங்க போன? இங்க இருக்கிறீங்களா நீங்க? சுந்தர பாண்டி வாத்தியார இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க, திரும்பாமே இருக்கீங்களா? திரும்புங்க. பாண்டி எதுக்குப்பா? பாண்டி 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 ஐயா. வாங்க மாமா. என்னாச்சு சார்? இவனுக்கு ஒரே இழப்பா இருக்கு. டாக்டரை பார்க்கணுமா? வாங்க போலாம். இந்த பக்கம் வாங்க. பார்த்து. எங்க அத்தைக்கு ஆஸ்துமா, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஓகே ஐ வில் டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்னப்பா சொன்னாரு? ஏதோ மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கப்பா. 6 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா சரியா போயிரும்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு இழப்பு வந்துச்சுன்னா இதை இப்படி எடுத்து வாயை ஆன்னு திறந்து இப்படி இப்படி அடிச்சுக்கிட்டீங்கன்னா இழப்பெல்லாம் குறைஞ்சிரும். சரிங்களா? இந்தாங்கம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க. வரேங்க. வரேன் சார். சரிம்மா. ஹலோ சொல்லுங்க டாக்டர். அந்த 3 நம்பர் பேஷண்ட் தானே? நான் இப்ப போய் பாக்குறேன் டாக்டர். ஏயா சுருட்ட மாட்டேன் சொல்லுது. இந்த பிள்ளை தானாயா? ஆசார பிள்ளையா இருக்கா. ஒத்த வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோமையா? மாமா முருகா நிறுத்துறா. போய் அம்மா அப்பா வீட்டில் விட்டுரு. சரி பாஸ். அம்மா பேரனோட விளையாடிட்டுருங்க. நாங்கள் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். சரியா? சரிப்பா. டேய்
பார்த்து மெதுவாக கூட்டு போடா. சரி பாஸ். ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டிடலாம்ப்பா. சரி. எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துங்கப்பா. சரி. போனா போயிட்டு வரேன். வரேண்ணா. வரேம்மா, போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வரேன்டா. எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன். ஐயா பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. மாப்பிள்ள, என்னடா ஆச்சு? பாண்டி, ஐயா பாண்டி, பாண்டி என்ன ஆச்சு? அப்பா, நான் போன தடவை ஊருக்கு போகும்போது கூட அம்மா இதே வார்த்தையை தான்ப்பா சொன்னாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாய் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலப்பா. மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன். உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒன்றுப்பா, நான் போகலப்பா. நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. நான் போகலப்பா. நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. ஐயா பாண்டி, நாங்களும் அதை தாயா நினைச்சோம். இன்னும் 1 மாசத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருவேன். பரவாயில்ல சார், நீங்கள் பொறுமையாகவே கட்டுங்க. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. கோயிலில் இருக்க சாமி எங்கள் அம்மா தான் சார். என்னப்பா? வாப்பா. அம்மா, சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டோம்ப்பா. இன்னுமா பள்ளிக்கூடம் விடல? பேரனை பார்த்துட்டு ஊருக்கு போலான் இருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், புள்ள எங்க? இன்னும் பள்ளிக்கூடம் விடல? உங்க ஆத்தால இருக்கிற ஆஸ்மா என் பிள்ளைக்கு ஒட்டிக்கணும்னு நான் தான் எங்க அம்மா வீட்ல விட்டுட்டு வந்திருக்கேன். வெட்டி போடுவேன். யாத்தாடி அவங்க? கொன்று. என்னடா செல்லம், பள்ளிக்கூடம் விட்டனே நேரா தாத்தாவை பார்க்க வந்துட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ABCD எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? நல்லா படிச்சு இங்கிலீஷ் பேசுன. வாங்க மாப்பிள. வாப்பா போஸ், உக்காரியா? என்ன மாப்பிள, கவலையா வந்து உட்காந்துருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை மாமா. அம்மா ஆசையா பேரனை பார்க்கணும்னு சொல்லிச்சு. அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கு, இவனுக்கும் ஒட்டிக்கும்னு இங்க கொண்டு வந்து விட்டா மாமா. அப்படியா பேசுன அந்த சிரிக்கு மக? ஏப்பா, அவ சிலுவாய பேக்காம நீ இங்க வந்து பேசிக்கிருக்க? இந்தாப்பா புள்ள, புள்ளைய தூக்கிட்டு போ. புள்ளைய தூக்கிட்டு போய் மதுரை கிட்ட காட்டு. போ போ போஸ். கண்ணு யார் வந்திருக்கா பாரு. அப்பதான் பாட்டு பாரு. அப்பதான் மட்டும் உட்காரு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. பாரு, பள்ளிக்கூட விட நேரம் ஆயிருச்சா? இங்க பாரு. முத என் பிள்ளைய கொடு. ஓ சீக்கு வந்து என் பிள்ளைக்கு ஒட்டிக்கிற பாரு. யார்கிட்ட நீ புள்ள பிடிக்கிட்டு இருக்க? குட்டி வாடி உன்ன. ஏய், இது எங்க புருஷன் முன்னாடி சண்டை. எமனா வந்து சண்டைய மூட்டி விடுறீங்க. வெளிய விடுறீங்களா? வயசான காலத்துல அரளி விதை அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிவீங்க. வெக்கமா இல்ல? அடிச்சு கொண்டாங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? எங்க அம்மா தூக்கனால அந்த புள்ளைங்க எல்லாம் வந்துடா. போதிரி போதிரி. நான் பாத்துறேன். எங்க அம்மா விட்டு இந்த புள்ளைய புடுங்கற. டேய். அம்மா, உன் வீட்டுக்கு நாங்க வந்து தப்புத்தம்மா. தப்புத்தான். இனிமே நாங்க வர மாட்டோம். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். போய் தொலைடி. அம்மா, உன் பிள்ளைய மட்டும் பாருமா. அவன் சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காதம்மா. அப்பா, நீ தானப்பா வேணும் வேலையும்னு உன் தங்கச்சி மகளை எனக்கு கட்டி வச்ச. 5 பிள்ளைங்க இருந்தோம். வயசான காலத்துல உங்களுக்கு ஒரு சோறு போட ஒருத்த கூட இல்லையப்பா. இதுக்காக தானப்பா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த காலால சைக்கிள் ஓட்டி எங்க எல்லாரையும் வளர்த்தியாப்பா. நீ தூக்கி வளர்த்தியா?
அண்ணே அந்த கருமாத்தூர் ஒண்டி புள்ளி மாமி பேர் மறக்காம எழுதுறேன் இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவாரு. எழுதிட்டா எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து இப்படி பாக்குறப்ப தினமும் ஞாயிற்றுக்கிழமையா இருக்க கூடாதான்னு தோணுது. இங்கிட்ட இறங்கி உட்கார்றா. ஏமா நம்ம பேத்தி காதுத்துக்கு பத்திரிகையில பேர் போடுறதுக்கு பேர் எழுதியிருக்கான். ஏதாவது விட்டு போயிருக்கான்னு ஒரு தடவை சரி பார்த்துக்க. ஏமா ராசாத்தி, உங்க சொந்த பந்தத்துல யாராவது விட்டு போயிருந்தா சொல்லுமா, அப்புறம் காது குத்து வெட்டு குத்தாயிர போகுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே, எல்லா பேரும் எழுதியாச்சு. என்னங்க ஏய் பேர் போட்டவனெல்லாம் ஒழுங்கா வந்து மொய் எழுத சொல்லு. எங்க வீட்டு ஆளுங்களை மெதமா நினைச்சிட்டீங்களா? நிறைய செய்வாங்க. எப்படி இருக்க? படா போஸ். செல்லக்குட்டி இரு, சித்தப்பா போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி போஸ், அப்பா ஏப்பா 2 நாளா வீட்டு பக்கமே வரல? வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டுருந்தேன்ப்பா, அதான் அங்க இருக்க வேண்டியதாயிடுச்சு. இப்ப சொல்லுப்பா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம உன் மாமா பஞ்சு இருக்கலப்பா, அதை உனக்கு நிச்சயம் பண்ணி முடிச்சிட்டேன். சம்மந்தம் தானே? அப்பா எனக்கு எதுக்குப்பா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்படா பண்ண போற? சின்ன வயசுல நீங்க வளர்ந்த பொண்ணு, அம்மாவுக்கு ஒத்தாசி இருக்கும்ல. என்ன ஆளாளுக்கு பெரிய மனுஷன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் பஞ்சு மருகி மருகி பின்னாடி தானே சுத்தி தெரிஞ்சா. கட்டுற தாலினா கட்ட போறா. ஏண்டா போஸ்? டேய் சொல்லி இருக்க வேண்டியதாடா. அங்க தலையாட்டி போட்டு இங்க எதுக்கு முசு முசுன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? நான் வேணா உன் லவ் மேட்டர் போய் அப்பா அம்மாட்ட சொல்லிடுவா. கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டு நான் என் காதுல சொல்லியிருப்பேன். நிச்சயம் மட்டும் வந்து சொல்றாங்கடா. வேற யார் கேட்டிருந்தாலும் சத்தியமா நான் முடியாதுன்னு சொல்லிருப்பேன்டா. அப்பா தான் கேட்டாங்கடா. டேய் அத மறுத்து அவங்கள உசுரோட கொள்றதுக்கு எனக்கு சக்தி இல்லடா, சக்தி இல்லடா. உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு போஸ். நீயும் நானும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சந்தோஷம். உங்க அப்பா கொடுத்த வாக்குக்காக நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டது எதுவுமே கிடைச்சது இல்ல. எங்க அப்பா அம்மா மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எங்க அப்பாவும் அம்மாவும் சந்தைக்கு போயிட்டு வரேன்னு திரும்பி வரும்போது பூனமா தான் வந்தாங்க. நான் உன்ன அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டேன் போஸ். நான் உன்னை சிறுக சிறுக மறந்துடுவேன். நீயும் என்ன மறந்துட்டு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போஸ். வயசான காலத்துல அரளி வெடி அடிச்சு குடிச்சிட்டு சாகாம இப்படி வீட்டுக்கு வீடு வந்து தொண்ணாந்து திரிவீங்களே, வெக்கமா இல்ல? நான் இந்த வீட்டுல இருக்கணும்னா காலையில உங்க அப்பனும் அத்தோ இங்க இருக்க கூடாது. நான் என்ன இந்த வீட்டுக்கு பணக்காட்சியா?
ஏமா என்னைக்கும் இல்லாமல் குழம்பு எனக்கு எம்புட்டு ருசியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊற்று. தண்ணி அம்மா வந்து ஊற்றுமா. ஆத்தா, இத்தனை வருஷ வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமா வச்சிருந்தனா? சாமி, அந்த சிரிக்கு மகன் நாக்குல பல்ல போட்டு பேசும்போது பாதி உசுறு போயிருச்சு. நான் மட்டும்தான் சாகலான்னு நினைச்சேன். இவளுக்கு கிட்ட உங்களை அனாதைய விட்டுட்டு போக மனசு இல்ல. அதான் என் கூட கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியுதுத்தா, யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல நீ சொல்லி எதை மீறி இருக்கேன்? பேச்சு வா போவோம். ஒரே ஒரு கவலை தாங்க மனசுல. கடைசி 2 பிள்ளைய சேவைக்க வைக்காம போறோம். பொறுப்பானவங்க பொழைச்சுக்குவாங்க. ஏண்டி பஞ்சு பஞ்சு விசல பெயிலிட்டியா? ஏண்டி இப்படி பண்ண? என்ன நடந்துச்சு? ஒத்த புள்ளைய பெத்த அதைய பறி கொடுக்க தலைச்சேனே. யோ, என்னையா நடந்துச்சு? என்னத்த சொல்றது மாமா, பொண்ணுன்னா 4 பேர் கேட்டு வரத்தான் செய்வாங்க. நான் கட்டியா கொடுத்துட்டேன். கட்டினா போஸ்மா மொத்தம் கட்டுவேன்னு சொல்லி கழுத நாண்டுச்சா தெரிஞ்சு மாமா. ஆடா தள்ளியா. ஏய் ஏ கிறுக்கழுத, உன் மயனை என்ன கட்டி வை மாமானா கட்டி வச்சுட்டு போறேன். நாண்டுகிட்டு செத்தா நினைச்சதெல்லாம் நடந்துருமா? ஆடா சை விரும்பாய், நீ போய் வெத்தலை இருந்தா எடுத்துட்டு போ. அழுகாத அழுகாத, அழுகை நிப்பாட்டு. அழுகாதம்மா. நீங்களா முடிவெடுக்க வேண்டியது, பெத்தவங்களை தவிக்க விட வேண்டியது. இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இந்த என்ன? யோ நீ இந்த பக்கம் வாயா. பேச்சு பேச்சு இதை தொடு. இந்த உன் மக பஞ்சவர்ணத்தை என் மயன் போஸுக்கு பொண்ணு இடி தர சம்மதமாயா? சம்மதமாமா. சந்தோஷமா? இப்பயாச்சும் சரி. சார், அப்பா அம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் கொடுத்து கூப்பிட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் கொடுத்து கூப்பிட்டுவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். ஐயோ, கூடியே இருக்கேன்னு சொன்னியா, இப்படி பண்ணிட்டியா? வண்டி பா சாப்பிடலாம். தம்பி கூட்டி வாங்கப்பா, சாப்பிடுவோம் வாங்க வாங்கப்பா. யார் கேட்டாலும் வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ்க்கு சொல்ல வேண்டாம், கோர்ட்டுக்கு சொல்ல வேண்டாம். பெத்த தாய் கேக்குறேன், என்கிட்ட சொல்லக்கூடாதா? 5 பிள்ளைய பெத்து ஒரு பிள்ளை பழுதா போயிட்டான்னு பெத்தவங்க நினைக்க கூடாதியா? சொல்லியா, ஏன் அப்படி பண்ண? அவங்க துணி கடைக்கு எந்த பொம்பளை ஆளுங்க துணி எடுக்க போனாலும் அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை படம் எடுத்து பார்க்குறதே அவன் வேலையாகவே இருந்திருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராசாத்தி மதினி அவங்க கடைக்கு துணி எடுக்க போயிருந்திருக்கு.
அப்போ அவங்க துணி மாற்றி பார்க்குறப்ப அதை அவன் ஒளிஞ்சு நின்று படம் எடுத்து பார்த்துருக்கான். ஒரு நாள் அவன் படம் எடுத்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சூப்பராகடா. இதெல்லாம் எங்கடா எடுத்த? எங்க ஜவுளி கடையில தான். அப்படியா? துணி நல்லா இருக்கான்னு அவளுக்கு போட்டு பாப்பாளுங்க. அவளுக்கு போட்டு பார்க்கும்போது நான் எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்து வச்சு என்னடா பண்ண போற? நீலாம் சின்ன பையன், உனக்கு இதெல்லாம் தெரியாது. டேய் டேய், இதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம்டா. எத்தனை பொண்ணுங்களை பிளாக்மெயில் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவளை ஏன் இவளை பார். மாப்ள சரி கட்ட. ரொம்ப வலியுது, கண்ட்ரோல் பண்ணு. இவ இருக்காளே, யாரு என்னன்னே தெரியாம இருந்துச்சு. சரி, இப்பதான் கண்டுபிடிச்சேன். யாரு? கோடாங்கிப்பட்டிக்காரி. பேரு ராசாத்தியா. அப்படியா? பேருக்கு ஏத்த மாதிரியே இல்ல? சூப்பர். இப்போ ஒரு வாத்தியார கல்யாணம் பண்ணிட்டு உசிலம்பட்டியில போய் செட்டில் ஆயிருக்கா. இன்னும் ஒரு வாரத்துல உசிலம்பட்டிக்கே போய் ஊருகா போடுறேன் இல்லையா பாரு. நாங்கெல்லாம் யாரு? டேய், இது என் மதினிடா. டேய் மாப்ள, டேய் சாரிடா. டேய் ஏதோ விளையாட்டுல பண்ணிட்டேன்டா. டேய் உன் மதினி வேற என் மதினி வேற இல்லடா. டேய் மன்னிச்சிடுறா. டேய் முதல்ல டெலீட் பண்றா. இதோ உடனே எரேஸ் பண்றேன்டா. எரேஸ் பண்ணிட்டேன்டா. அவன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அவன் அழிக்கவே இல்லம்மா. அதுக்கப்புறம் ராசாத்தி மதினி தங்கச்சி காயத்ரியை கூப்பிட்டு, காயத்ரி நீ போடி, நான் வரேன். சரி, இவன் எதுக்கு கூப்பிடுறான்? அவன் என்ன பேசுறான் தெரியுமா? என்ன, எதுக்கு கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உங்க அக்கா ஜவுளி கடைக்கு வந்திருந்தா. அவ துணி மாத்தி பார்க்கும்போது பூராத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் என் ஹேண்டிகேம்ல. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு என் கூட அடிக்கடி பாண்டின்னு பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அவனோட மதினின்னு. அது மட்டும் இல்லாம உன்னோட அக்கான்னு வேற சொன்னாங்க. சரி அந்த கருமத்தை விடு, அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு பாவம் கல்யாணம் ஆனவங்கள. நீ ஒரு 5 நிமிஷம் வா, நம்ம 2 பேர்த்துக்குள்ள காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சுக்கலாம். என்னம்மா பாக்குற? நீ மட்டும் வரலன்னு வையன், ஒரு அதிகம் நெட்ல விட்டுருவேன். இப்ப நீ ஏன் முடிவு பண்ணிக்க, நான் மட்டும் உன் உடம்ப ரகசியமா பாக்குறது பெட்டரா, இல்லாட்டி உங்க அக்கா உடம்ப இந்த உலகமே ரசிச்சு பாக்குறது பெட்டரான்னு? அதுக்கப்புறம் 2 குடும்பமும் அவமானம் தாங்க முடியாம நாண்டுகிட்டு சாவாங்க. என்னடா இவ்வளவு மோசமா பேசுறானேன்னு பாக்குறியா? இந்த விஷயத்துல நான் ரொம்ப மோசமானவன். என்ன சொல்ற? என்னாச்சு? ஏன் அழுற? எதுக்கு அழுற? கேக்குறல சொல்லுமா? ஏன் அழுகன்னு கேட்டுட்டு இருக்கல, சொல்லு சொல்லுமா. அக்காவை அசிங்கமா போட்டோ பிடிச்சத சொல்லி என்கிட்ட தப்பா நடக்க பாக்குறான் மாமா. ஏண்டா என் மதினியை நீ தப்பு தப்பா படம் எடுத்து வச்சுட்டு எரேஸ் பண்றோம்னு சொல்லிட்டு பண்ணாம என் மதினியோட தங்கச்சிட்ட வேற நீ அசிங்கமா நடக்க ஆசைப்பட்டிருக்க. அதுவும் இல்லாம இன்னும் எத்தனையோ அப்ராணி பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க. வேணாம், பழகி தொலைச்சினேன்னு பாக்குறேன். மரியாதை செல்போன் கொடுத்துட்டு ஓடி போயிரு. என் குடும்ப பொம்பளைங்க சேலை ஒதுங்கினாலே ஓரக்கண்ணால பாக்குறவன்டா நானு. என் கிட்ட போய் மதினி நொதினின்ட்டு. இதோ பாரு, உன் குடும்பமானம் போகக்கூடாதுன்னா நான் சொல்றபடி கேளு. நீயா போய் அந்த பொண்ணுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்து விட்டு போ. எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்கடா. நீ என் மாமாவாரு. வேணா உன் மதினி படத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ கரெக்ட் பண்ணிக்கோ. ஐயோ, என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இவனை கொண்டிருக்கேன். இந்த விஷயம் நம்ம குடும்பத்துல யாருக்கும் தெரியக்கூடாது. சத்தியம்னு சொல்ல மாட்டேன்னு. எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. நான் பெத்த பிள்ளைல எனக்கு வலி எடுக்காம பிறந்த பிள்ளை நீ. உன் மனசுல இத்தனை வலியை சுமந்துகிட்டு இருக்கியா? உன் வயசுக்கு உனக்கு இவ்வளவு யோசிக்க தோணுச்சாப்பா? நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வந்த குலசாமிடா நீ. நாங்க யார் கையால பிடிச்சாது உன்னை வெளியே விட்டேன் தெரியுமியா? தைரியமா இரு. சிவகாமி, சிவகாமி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நகையெல்லாம் ரெடி ஆயிடுச்சான். அந்த பணத்தை கூட நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. என்னது இது திறந்து கிடக்கு? ஐயோ, என்னங்க? ஐயோ, என்னங்க? என்னாச்சு? பணத்தை நீங்க எங்கேயாவது எடுத்து வச்சீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன்? உங்கள்கிட்ட தானே கொடுத்து வச்சேன். ஐயோ, காணோங்க. தல்ல, எங்க வச்ச? இங்கதான் வச்சேன். எங்க? இங்கதான் வச்சேன். எங்க வச்சு தொலைச்சேன்? இங்க வச்ச பணம் எங்கெங்க போயிருக்கோம்? என் புள்ள கல்யாணம் எப்படி நடக்க போகுதோ? காணாம போல. பணம் காணாம போலடி.
உன் மாவன் சொன்னதை பண்ணிட்டான். ஒன்னு ரெண்டாக்குறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கடை வாங்கின காசுல கை வச்சுட்டானே. கை வச்சுட்டானே. எடுத்துருக்க மாட்டாங்க. அவன் தான் எடுத்திருப்பான். அவன் வந்தான் வேற எடுக்க மாட்டான். எங்கடா பணம்? எந்த பணம்பா? எந்த பணமா? எங்கடா படிக்கிறீங்க? எங்கடா? என்ன பணம்? என்ன பணம்? ஏய், போடி உள்ள. என்ன பணம்? பொறுப்பு இல்லாம திரிங்க. வேண்டாம். கஷ்டப்பட்டு வாங்கற. ஏய், எங்கடா? ஏய், தள்ளு. தள்ளு விட. அம்மா தள்ளு வச்சுக்கத. என்ன பணம்? என்னடா பண்ணாத பணத்தை? ஏய், சொல்டா. ஏய், சொல்டா. ஏய், பாண்டி. ஏய், கடை வாங்கின பணம்டா. நான் வண்டி கொடுத்து வாங்கின பணம். ஏண்டா எடுத்து? எந்த பணத்தை வாங்க? போனா வாயிலே பேரு சொல்லாத. நம்பி வந்தவகிட்ட காசு வாங்கி மோசம் பண்ணிட்டு ஆட்டக்காரியோட சுத்திக்கிறேன்னு கேட்டுதான் வந்த. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது உன் குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு. என்ன ஏமாத்த மாட்டேன் என்ன நிச்சயம்? இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஐயோ ஐயோ என்ன வேண்டாங்க. ஐயோ பாட்டி. ஐயோ பாட்டி. உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நீ இங்க வரக்கூடாது. என் பொண்ணோட கல்யாணம் பணம் இல்லாம நின்னதா இருக்க கூடாது. ஒரு பணம் விழுந்து நின்னதா இருக்கட்டும். என்னம்மா நடந்துச்சு? ஏமா இப்படி அழுதுட்டு இருக்கீங்க எல்லாம்? குடும்பமே கெட்டு போச்சுடா. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. தங்கச்சி கல்யாணம் நடக்காதுப்பா. ஏமா? எதுக்குமா? அந்த பழா போனவன் இந்த லெட்டர்ல குடும்ப தலையத்தை மாத்தி. என்னம்மா சொல்ற நீ? அப்பா கொடுங்கப்பா, அந்த லெட்டர் கொடுங்கப்பா. அப்பா நான் ராஜபாண்டி. என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியும். என்னை மன்னிச்சிருங்கப்பா. எதிர்த்து விட்டு மஞ்சுளாவும் நானும் வாழ்கிறதுக்காக இந்த ஊரை விட்டே போகிறோம். எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம இடத்த வித்தாவது தங்கச்சி கல்யாணத்தை பண்ணிடுங்க. எனக்கும் அதில் பங்கு இருக்குல்ல, அதை தான்ப்பா எடுத்துகிட்டு போகிறேன். மறுபடியும் வந்து உங்களை தொல்லை பண்ண மாட்டேன். மன்னிச்சிருங்கப்பா. அவன் போனா போட்டோம்பா. நீ எதுக்குப்பா இடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்க? தங்கச்சி கல்யாணத்தை நான் நடத்துறேன்ப்பா. பா என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பா என்ன எப்பவும் நம்பாதீங்க. பா பேசுங்கப்பா. என்ன நம்புறேன்னு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா பாருமா நம்ப மாட்டாரு. நானும் கூட பிறந்த அண்ணன் தானே. நான் பண்ணுவோமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் பண்ணுவோமா? நீ யாரை நம்பமா? டேய் நான் எப்படா உன்னை நம்பல? அம்மா நம்புறேன்டா உன்னை. இது போதுமா எனக்கு? நான் நம்புறேன். எனக்கு இது போதுமா? தங்கச்சி கல்யாணத்தை நான் எப்படி பண்ணி காமிக்கிறேன் பாரு. இந்தா மீன் குழம்பு. நிறைய மீன் இருக்கு. பொறுமையா சாப்பிடு. எவ்வளவு வேணா கேட்டு சாப்பிடு. ஏய், அங்க யார் கூட தனியா பேசிட்டு இருக்க? பாண்டிட்டு தாங்க. அம்மா குழம்பு நல்லா இருக்குமா? எழுந்துடா எழுந்துடா. என்ன மீன் குழம்பு கேக்குதா உனக்கு? மீன் குழம்பு. ஏய், உன் தாலி இருக்க பார்த்தா அவனுக்கு பக்கால தாலி. ஏய், உன் பொறுக்கி தர தாலே என் உயிரை நான் போனோம். ஏய், விடுடா. ஏய், உன் உயிரை இருக்க போக மாட்டேன்டா. ராஸ்கல், அவன் பொறுக்கி பசங்களோட சேர்ந்து ஏய், என் கழுத்து. ஏய், அங்கடா போறேன். டேய் கோவில என்ன கோவில தெரியல. கோவம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப போடா. அவனை பெத்தன்னு தெரியல. போ சொல்லுமா அவனை. போடா. ஐயா பாண்டி, ஏன் இங்க வந்து பனியில படுத்துக்கிட்டு இருக்க? நீ எங்க வந்த? சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்டா. எந்த நேரத்துல உன்னை பெத்தனோ தெரியல. உனக்கு அவருக்கு 7 பொருத்தமே இருக்கு.
நீ எதுக்கு பாடுற விடு. நீ சாப்பிட்டியா? மீனை வாங்கிட்டு வந்து 5 வேலை பார்த்த பிள்ளை ஒரு வாய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அடிச்சு விரட்டிட்டார். என்னால எப்படிடா சாப்பிட முடியும்? என்னால தான் உனக்கு இவ்வளோ தொல்லை. நீ பசி தாங்க மாட்டே, நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிடு, சொன்னா கேளு. டேய் பார்த்து சாப்பிடுறா, முள் இருக்கு. கூட நான் பிச்சு போடுறேன். என்னடா? இல்லைம்மா, அப்பா என்னை திட்டும் போதெல்லாம் எதுக்குடா எனக்கு இப்படி ஒரு அப்பா கொடுத்தேன்னு கடவுளை திட்டுவோம்மா. அப்படி ஒரு அப்பா கொடுத்துட்டு இப்படி ஒரு அம்மா கொடுத்தாங்கல்ல, அதை நினச்சி அப்பப்போ சந்தோஷப்படுவோம்மா. அம்மா நீ எதுக்குமா அழுகுற? சிவகாமிங்க பார், மீன் குழம்பு எப்பவும் நீ நல்லா தான் வைப்ப, ஆனால் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கு மீன் குழம்பு. எனக்கு வசதி இல்லை, என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசதி வரும், அப்போ இந்த கைக்கு தங்க வலையில போடுவேன். இன்டர்வியூ டைம் ஆயிடுச்சு, உங்க கூட சாப்பிட்டு போயிடுறேன். சரி வா போலாம். நல்லா தயார் பண்ணிருக்கியாப்பா? பண்ணிருக்கேன்பா. செலவுக்கு பணம் இருக்கா? இருக்குப்பா. அம்மா அப்பா சாப்பிட வந்துட்டாரு. சரி சரி, அந்த சோத்தை கொண்டே டேபிள்ல வை. எழுந்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. எங்க போறதா தெரியல. அம்மா என்ன ஐடியா சொல்லுமா? இந்தா சும்மா தானே இருக்க, நீ போய் இந்த செருப்பை தைச்சிட்டு வா. அடி ராஸ்கல், என்ன திமிரு இருந்தா ஆம்பளை பிள்ளை போய் செருப்பு தைச்சிட்டு வர சொல்லுவேன். அம்மா விடுமா, சின்ன பொண்ணு எதுவும் தெரியாம பேசுது. இதோ வரமா. வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏமா திட்டுற? அது காலேஜ் போறப்போ குடுமா. இன்னொரு கரண்டி போதும்பா. இந்தா போட்டு போ. பரவாயில்லையே, கைவசம் ஒரு தொழில் இருக்கு, பொழைச்சுக்குவ. என்னடி பேசுற? அகராதி பிடிச்ச. அம்மா விடுமா, சொல்லிட்டு போடு, விடுமா. ஏன் புள்ளைய போட்டு அடிக்கிற? குழந்தை இருக்கிறதானே சொல்லிச்சு. என்னங்க நீங்க? அவன் மட்டும் நான் பத்த பிள்ளை இல்லையா? அவன் என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்திருக்கோம்? ஆளாளுக்கு அவனையே பேசுறீங்க. அவன் எங்க போவான்? சரி சரி, குழந்தை முதல் நாள் காலேஜுக்கு போது சந்தோஷமா போட்டோம். விடு, நீ போமா. அப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா படிமா. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ். நல்லா இருமா, நல்லா இருமா. உன் கால்ல நான் விழ மாட்டேன். ஏண்டி விழுந்தா என்ன குறைஞ்சா போயிடுவேன்? படிச்சவங்க கால்ல விழுந்தா போதும். திமிரு பிடிச்ச கழுதை. நீ வாடா, உள்ள வா. ஐயா பாண்டி, அவன் உன் காலில் விழுகலன்னு வருத்தப்படுறியா? நீ ஏமா ஃபீல் பண்ற? விடுமா, அவளும் ஒரு நாளைக்கு என் காலில் விழணும்னு ஆசைப்படுவா. அப்போ யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ. சரி விடு. டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நம்ம போய் டீ சாப்பிடலாம். டீ போடு. வா. தெரியாம தான் கேக்குறேன், வருஷம் வருஷம் பொங்கல் வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறியாமா? டேய் அது வாடகை வீடுடா, இதுதான் நம்ம சொந்த இடம். குடும்பம் நல்லா இருக்கணும்னா இங்கதான்டா பொங்க வைக்கணும். பாண்டி, எனக்கு ஒரு ஆசைடா. நான் சாகிறதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசையாவது போட்டு தங்கணும். வாய் மூடு சொல்றேன். உனக்கு என்ன, இந்த இடத்துல ஒரு வீடு கட்டி பார்க்கணும், அவ்வளவுதானே? வீட்டுல கட்டி கொடுக்க முடியாது, பெரிய மாளிகையே கட்டி கொடுக்குறேன். ஏ ராசா, கேட்கறதுக்கு ஆசையா தாண்டா இருக்கு. ஆசைப்படல, கட்டி கொடுத்துறேன். பொங்க வச்சாச்சுங்க, சாமி கும்பலாம் வாங்க. வாங்க பொங்க ஆறிடும். கற்பூரத்தை ஏத்துங்க. பொங்கலா போங்க. சொல்லுடா. பால் பானை பொங்க. கத்துறானே. பட்டி பழுக. பட்டி பழுக. வாச தண்ணி தெளிக்க. நோகு பிடிய. தெருவோடு போக. போக. சரி வாங்க சாப்பிடலாம். சாமி கும்பிடாச்சா? வாங்க சாப்பிடலாம். தள்ளுப்பா நீ வந்து சீக்கிரம் வாங்க. அம்மா அந்த சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்துருங்க. இதை விட பெரிய இலை கிடைக்கலையா? சின்னதா இருக்கு. அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. தடியா, இந்த இலையில உனக்கு சாப்பிடல போ. எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீ திண்டு ஊரை சுத்துறியான் அப்பா சொன்னாரு. தின்னுட்டு ஊரை சுத்துறேன்னு அப்பா சொன்னாரு, இல்ல நீ சொல்றியா? நான் ஏன் சொல்ல போறேன், அப்பா தான் சொன்னாரு. தேனியில் ஒரு விசேஷம், உன்னை மொழி எழுதிட்டு வர சொன்னார். இந்த செலவுக்கு 100 ரூபா எப்படிடா பார்த்தோம்? அவ்வளவுதான் அப்பா கொடுத்தாரு. அதுக்கு எதுக்கு பாக்கெட் மூடுற? ஒரு பேலன்ஸ். அம்மா பொங்கல்மா. சீக்கிரம் போடுமா. சீக்கிரம் நிறைய போடுங்க. நிறைய போடுறேன், நல்லா சாப்பிடுறா. அம்மா சொந்தத்துல கல்யாணம் பண்ணி ஊனமா ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கிய. என்னடா பேசுற? இந்த 5 முத்து கணக்க பெத்து வச்சிருக்கேன். எங்க முத்து கணக்குல இருக்கு? மூத்துனா தான் மூளை எல்லாம் பெத்து வச்சிருக்கிய. ஐயோ மூளை இல்லாம டேய் ஒண்ணே டேய் டேய் ஏய் பட்றா பார்க்கலாம். நீ சரியான ஆம்பளை இருந்தா நில்றா. ஏய் நின்னுட்டேன்டா. என்னடா பண்ணுவேன்? உங்கனாலே அடிப்பானே இவன். ஐயோ